மக்களை பாருங்க, மணத்தக்காளி சூப்பராக நிற்கி. நம்ம இதெல்லாம் நட்டால் கூட வராது பார்த்துடுங்க, அவ்வளோ அழகாக வளர்ந்து நிற்கி. நம்ம தேவைக்கு கொஞ்சம் போல் ஒடிச்சிக்கிட்டுது. அது என்ன சூப்பு போடுவோம் பார்த்துருங்க, விட்டு வச்சாக்கி பிடிக்காது, அதனால் சூப்பு போடுறதுக்காக இந்த பக்கம் ஒரு இடத்துல நின்னா இங்கே ஒரு இடத்துல நிற்கி, அங்கே ஒரு இடத்துல நிற்கி. அப்படி இந்த பழங்கள் விழுந்து அதில் உள்ள விதைகள் குறுத்து திரும்புகிற பக்கம் எல்லாம் ஒவ்வொரு செடிகளும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது பார்த்துடுங்க. அந்தால இது நிறைய படர்ந்து நிற்கா. அந்தால இதிலேருந்து கொஞ்சம் போல் மணத்தக்காளி கீரை சூப் போடுறதுக்கு ஒடிப்போன்னு ஒடிச்சிருக்கோம். பாகற்காய் மூணு பாகற்காய் கிடச்சிருக்கு. இங்கே ஒரு பாகற்காய் நிற்கி, இதெல்லாம் நிற்கி கீழே தாழ்ந்து படந்து நிற்கி. அதிலெல்லாம் நிற்கும். காலையில் மாடியிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் காய்க்கிறதுக்காக கீழ்காய் நெல்லி, இந்த குறுந்தட்டி, கொஞ்சம் மணத்தக்காளி, பச்சை தண்டு கீரை, இதுவெல்லாம் இன்றைக்கி காலையில் அறுவடை பண்ணி எடுத்துருக்கு பார்த்துருங்க பாகற்காய். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். இதெல்லாம் மாடியில் தானாக வாரது பார்த்துடுங்க. பார்த்தீங்களா, இதுவும் தானாக வந்தது, இதுவும் தானாக முளைச்சது. இது முதல்ல நின்ன வள்ளியிலேருந்து பாகற்காய் காய்ச்சி விதைகள் விழுந்து அதில் வந்தது. எப்படி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வணக்கம். இன்றைய அறுவடை காலையில்